வணக்கம். இன்னைக்கு நான் எத பத்தி பேசப் போறேன்னா, அரசியல் பத்தி தான் பேசப் போறேன். இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? எப்படி போயிட்டுருக்கு? அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராயலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 17, 18 நாள் தான் இருக்கு. 17 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. 19ஆம் தேதி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மும்முரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கங்க பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா ஏதோ மியூசிக் வருது, திடீர்னு மைக்கில் பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா டிராஃபிக்லாம் ஜாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா எங்கே இருந்துடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு லைட் எல்லாம் தொங்குது. அந்த சீரியல் லைட் எல்லாம் தொங்க விட்டு மேடையெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அப்படியே ஊர் ஃபுல்லாக அப்படியே கோலாகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு இடைஞ்சலாகவும் தான் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எலெக்ஷன் வந்துட்டுனாலே அப்படி தானே. ஒரு சினிமாவில் கூட காமிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஊரில் இருக்கிற அந்த டேப்லலாம் தண்ணி வரும். திடீர்னு ரோடு போடுவாங்க. திடீர்னு அங்கெல்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் நடக்கும். ஸோ அப்போது அங்கே ஊர் மக்கள்லாம் பேசிப்பாங்க, ஓ எலெக்ஷன் வரப்போதா, அதான் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஒரு மூவியில். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இப்போ கூட. ஏன்னா எல்லா வேலையும் இப்போது கரெக்டாக நடக்குது. அதாவது க்ளீனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுகள்லாம் ரோட்டில் இறங்கி நடக்கிறாங்க இல்லையா? அதனால ரோடை க்ளீனாக வச்சுக்கிறாங்க. மக்களுக்காக கிடையாது. மக்கள் நடக்கிற ரோடு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய தலைகள்லாம் ரோட்டில் இறங்கி நடக்கிறாங்க. அதனால க்ளீனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எல்லா தேர்தலுக்கும் நம்ம பார்த்த கூத்துகள் தானே. இதெல்லாம் தேர்தல் கூத்துகள் நடக்க தான் செய்யும். சரி, இப்போ கள நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். முதன்மையான வாய்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. 2வது இடத்துல சரிசமமாக பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது இடத்துல தனித்து போட்டியிடக்கூடிய கட்சிகள் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடக்கூடிய கட்சிகள் இருக்கு. சொல்லணும்னா நம்ம நாம் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கட்சிகள்லாம் 3வது இடத்துல இருக்கு. இதை தவிர நிறைய புது கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. பேரே தெரியாத கட்சியெல்லாம் நிறைய உருவாகி இருக்குங்க. அதாவது 39 தொகுதிகளையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பேரே தெரியாத அந்த கட்சி அவங்க 39 தொகுதியும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஃபேமஸான ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, கரும்பு விவசாய சின்னம், அதையும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு 39 தொகுதியிலையும் அவங்களுக்கு வேட்பாளர் மனு அப்ரூவ் ஆகலை. ஒன்லி 6 தொகுதிக்கு தான் ஆகியிருக்கு. ஸோ அது என்ன கட்சினே தெரியல. 39 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. அந்த கட்சி பேரே தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே பாஜக ஜெயிச்சு வர்றதில் விருப்பமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது நம்மளுக்கு. அதாவது வடநாட்டுக்காரங்களா இருப்பாங்களோ, அவங்க பெயர்களை பார்த்தா கூட வடக்கு சைடில் வைக்கிற பேர் மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் வடநாட்டுக்காரங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 1-2 நட்சத்திர வேட்பாளர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் பெரும்பாலும் ஹிந்திக்காரங்களை தான் நிற்க வச்சுருக்காங்க. இது இது எதனால் இந்த மாதிரி திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கூட்டணி கட்சிகள், அவங்களோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சிகள்லாம் யாரும் ஹிந்திக்காரங்கள் நிறுத்தலை. அவங்களுக்கே கிடைச்சதே ஒரு 4-5 சீட்டு தான் கிடச்சிருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமானவங்க தான் நின்று இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க வழக்கமான வேட்பாளர்களை தான் நிறுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பாமகவில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியும். சமக சமத்துவ மக்கள் கட்சியில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தனித்து போட்டியிடக்கூடிய நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் அமமுக கட்சி அங்கேருந்து யார் நிற்கிறாங்க தெரியும். ஸோ இதெல்லாம் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிற்கிறாங்க. ஆனால்
பிஜேபிக்குன்னு ஒதுக்கு இருக்கக்கூடிய இது தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தொகுதிகள்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெயர்கள் பார்க்கும் பொழுதே, இவர்கள் வடநாட்டுக்காரர்களா இருப்பார்களோ அப்படின்னு தோணக்கூடியவர்கள் தான் நெறைய பேர் நிக்கிறாங்க. ஏன்னா புதுசா நிக்கிறாங்க இல்லையா நெறைய. அதனால வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை பிஜேபி வந்து ஜெயிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்களுடைய ஆட்சி தான் நடக்கும் போல இருக்கு. எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஹிந்தி கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து தமிழ் வேற வந்து பாஸ் ஆக வேண்டாம் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஹிந்தியை படிங்க அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருவாங்களோ அப்படின்னு எல்லாம் தோணுது. பிஜேபி ஜெயிக்காம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. மற்ற கட்சிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மற்ற கட்சிகள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அதிமுக வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் எல்லா தொகுதியிலையும் அவங்க போட்டியிடுறாங்க. அவங்களும் தேமுதிகவும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா தொகுதியிலும் போட்டியிடுறாங்க. ஸோ அவங்க கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்துட்டு பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்கா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேப்டன் அவர்களுடைய மகன் வந்து இந்த தடவை களத்தில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெருசாக பேசப்பட்டாரா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து என்னென்ன பேசுகிறாரு வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் கூட கம்பேர் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து அவர் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் திமுக பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சைடில் இருக்கிற வாக்கு வங்கி வந்து அப்படியே தான் இருக்குது. மற்ற கட்சிகளெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறி போச்சு. அதிமுகவில் சிதறி போச்சு, பாஜகவில் சிதறி போச்சு. மற்ற எல்லாமே வந்து கூட்டணி மாற்றி மாற்றி வைக்கிற காரணத்தினால எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் அப்படிங்கிறது சிதறி போச்சு. ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறாமல் இருக்குது. அதாவது திமுகவுக்கு காங்கிரஸ் கூட தான் இது வரைக்கும் கூட்டணி வச்சுருந்தாங்க, இப்போவும் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான தொண்டர்களும் அவர்களுக்குள்ளான வாக்கு வங்கியும் இன்னை வரைக்கும் சிதறாமல் தான் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலேயே திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் பாஜக வந்து நிறைய தகுடு தத்துவ வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்னத்தை மாற்றி கொடுக்கறதுல இருந்து புதுசாக நிறைய கட்சிகளை உருவாக்கி விடுவதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்து 39 தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் அவங்களால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து பாஜக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய சின்னங்களை எடுத்து இந்த மாதிரி இப்போ உருவான கட்சிகளுக்கு பாஜக கொடுத்திருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கட்சிகளெல்லாம் அந்த சின்னத்துக்கு உண்டான வாக்குகளை எல்லாம் எடுத்து அது ஒருவேளை ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாஜக பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் ஜெயிச்சே ஆவோண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த இது அருந்ததி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் நான் வெளியில் வந்துடுவேன், நான் வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து பாஜகவோட நிலைமை இருக்குது. பாஜக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிரதமர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. பேட்டி கொடுத்தா அவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்க தானே செய்வாங்க. 10 வருஷமாக வந்து நீங்கள் தானே பிரதமராக இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை இல்லையா? எப்போயோ நடந்த புயல் வெள்ளம் அப்போ வர வேண்டிய நிதியே இன்னும் வரல. ரீசெண்டாக வந்த வெள்ளத்துக்கு நீங்கள் வந்து பேரிடரே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி எல்லாரும் வந்து ஏற்றுப்பாங்க இந்த தமிழ்நாட்டில்? ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இப்போ நேற்று வந்து கேட்டிருந்தாங்க. பிரதமர் அவர்களும் வந்துட்டு ஏதோ பட்டுப்படாமல் எதையோ பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு வந்து தமிழ் பேச வரலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தாரு. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் தமிழ் பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறதே பெட்டர் ஜி. தமிழ் வந்து ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேற வந்து சாகடிக்காதீங்க சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, இவர் இப்படிலாம் பேசுகிறத யார் நம்புவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதாவது மோடி வந்து கண்ணீர் விட்டா அந்த கண்ணீரை அவருடைய கண்களே நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு. அது என்னமோ உண்மைதான். நாங்களாம் நம்ப மாட்டோம். இவங்க வந்து அழுதாலும் சரி புரண்டாலும் சரி யாருமே நம்ப போகிறது கிடையாது.
ஆனாலும் வந்து நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதிமுக கூட கூட்டணி இருந்திருந்தால் பழையபடிக்கு அதே தொகுதிகளை வந்து பங்கீடு பண்ணியிருப்போம், அதே கூட்டணி கட்சிகள் இருந்திருக்கும், வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறாமல் இருந்திருக்கும், ஓரளவுக்கு இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்போ கூட இருந்திருக்கலாம் தான், அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா, பாஜகவுக்கு போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்படக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் போய் சேர்ந்துட்டார். சரியா? இன்னொன்று வந்து அமமுக, அம்மாவுடைய பேர், அதாவது அதிமுகவின் வந்து பெரிய தலைவராக இருந்த அம்மா அவர்களுடைய, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அமமுகவை வந்து போய் பாஜக கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போது இங்கே அதிமுகவில் நிறைய குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஓபிஎஸ் கூட சேர்ந்து பாஜக சைடு போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாக்கு வங்கி அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரிய கட்சியெல்லாம் வந்துட்டு பெரும்பான்மை கிடைக்காம குறைய வாக்கு தான் வாங்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வாக்கு வங்கியை சிதறாமல் வச்சிருக்கக்கூடிய திமுக அழகாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எலெக்ஷனில் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பணம் விளையாடாமல் இருந்தால் இதுதான் நடக்கும். ஆனால் பணம் விளையாண்டுச்சுன்னா எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா பாஜகவை வந்து நம்ம வந்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. பாஜக வச்சு அவங்க எப்படி வேணால் மாறுவாங்க, எப்படி வேணால் பணத்தை வச்சு அடிப்பாங்க, பணத்தை வச்சு எதை வேணால் விலைக்கு வாங்குவாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தோம், வானதி அவர்களே வந்து வெற்றியை வந்து பணம் கொடுத்து தான் வாங்கினாங்க. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே. மக்கள் வந்து கேள்வி கேட்குறது இல்லை, மக்கள் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அப்போ அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வின் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். என்னுடைய கருத்து அதுதான். திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து போன தடவையும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அவங்க தான் வின் பண்ணாங்க. பாஜக கூட்டணி வரவே இல்லை. ஸோ இந்த தடவையும் நிலவரம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. போன தடவை வந்து அதே ரிசல்ட் தான் இந்த தடவையும் வரும். ஆனால் பணம் விளையாண்டால் ஒருவேளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? தமிழிசை அவர்கள் வந்து அவங்க கவர்னர் போஸ்ட்டையே வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் 2 தடவை வேட்புமனு தாக்கல் பண்ணி வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக 2 பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற வீடியோலாம் பார்த்தேன். அதாவது தமிழிசை மேடம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் வந்து தம்பிக்கிட்ட சொன்னேன், நீ 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து நீ வின் பண்ணுவ அப்படின்னு சொன்னேன். அப்புறமா இப்போ வந்து மக்களை சந்திச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 1 லட்சம் இல்லை 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வந்து நீ வாக்கு வித்தியாசத்தில் நீ வின் பண்ணுவ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறத பிரச்சாரத்தில் மக்கள் மத்தியில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. மொத்தமே இருக்கிற ஓட்டே 1 லட்சம் 2 லட்சம் தான் இருக்கும் தொகுதிக்கு. அது வந்து எப்படி அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. பண்ணாலும் பண்ணுவாங்க, அவங்க தான் பணத்தை வச்சு எதனாலும் விலைக்கு வாங்குற ஆட்களாச்சே, பண்ணாலும் பண்ணுவாங்க. அதிமுகவும் அதே தான், அதிமுகவும் பணத்தை வச்சு விளையாடக்கூடியவங்க தான். திமுக வந்து ரொம்ப ஒழுக்கமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். திமுக வந்து ரொம்ப ஒழுக்கம், பணத்தை வச்சு விளையாட மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாக்கு வந்து அதிகமாக வந்துடும். ஸோ வரும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன தடவை மாதிரி இந்த தடவையும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பார்ப்போம், அது ஜெயிச்சாதான் தமிழ்நாடு பிழைக்கும். பாஜகலாம் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். படிப்புலேருந்து மருத்துவத்திலேருந்து வேலையிலேருந்து எல்லாத்தையும் ஹிந்திக்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டு நம்ம தலையில் எதையாவது வச்சுட்டு போக வேண்டியது தான், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி, எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸு. பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான், அதில் வந்து போட்டிருக்காங்க. என்ன வீடியோனா வந்துட்டு, எதுக்கெடுத்தாலும் டேக்ஸ் கேட்குறீங்க, எதுக்கெடுத்தாலும் வந்து ஜிஎஸ்டி கேட்குறீங்க, நாங்கள் என்ன தான் வாங்குறது, என்ன தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையான விஷயம் தான். எதுக்காக ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல இல்லையா? 10 வருஷமாக ஆட்சியில் இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், 10 வருஷமாக ஆட்சியில் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்?
இப்போ கூட இன்னைக்கு கூட நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கோம், டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம். எதுக்கு? நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் கிடையவே கிடையாது. நிறுத்துங்க, ஜிஎஸ்டியை நிறுத்துங்க, கொடுக்குற டேக்ஸை நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. அவங்களுக்கு போக வேண்டிய காசை நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சாதான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாரி வாரி உள்ளே போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுமே யாருமே சரியில்லை, அவங்களும் வந்து சரியான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தாங்க. காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஒரு விஷயம் இப்படி தான் நடந்தது. என்ன கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கம்பெனி மக்களுக்கு வந்து ஏதோ இந்த மாதிரி தான் ஏதோ பிரச்சனை பண்ணும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, வெளிநாட்டு கம்பெனி பேங்குன்னு நினைக்கிறேன், வெளிநாட்டு பேங்கு என்னவோ ஒன்று நம்மளுக்கு வந்து கடன் கொடுத்து ஏதோ பிரச்சனையை ஏதோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும் பொழுது இவங்க வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லையா? ஸோ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதெல்லாம் தோல்வியில் முடியுது. அப்போ காமராஜர் அவர்கள் வந்து கேட்குறாங்க, அவனோட கடை இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதாவது அந்த நாட்டுக்காரனோட கடை இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அத்தனையும் க்ளோஸ் பண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அவன் ஏன் மக்களுக்கு வந்து அவன் வந்து கெடுதல் பண்ணுறான்னா அவன் கடை இங்கே இருக்கக்கூடாது, அத்தனையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரியான தைரியம் வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கிடையவே கிடையாது. மக்களும் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன் நம்மளை அடிமையாக வச்சுருந்தானோ அவங்ககிட்ட தான் போய் துணி வாங்குகிறோம், அவங்ககிட்ட தான் போய் சாப்பாடு வாங்குகிறோம், அவங்ககிட்ட தான் போய் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ மக்களுக்கும் கொஞ்சம் கூட வந்து நோ சூடு நோ சரணை, அதே மாதிரி தானே இருப்பாங்க ஆட்சியாளர்களும். ஸோ காமராஜர் அவர்கள் மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக யாரெல்லாமோ கட்சிலாம் ஆரம்பிக்கிறாங்க தான், பட் அந்த அளவுக்கு ஆளுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க நம்புகிற ஆட்களே வந்து என்ன சொல்கிறது, அவங்க நடத்துகிற கூத்துகளையே பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு, கட்சி ஆரம்பிச்ச உடனே இவ்வளோ கூத்து பண்ணுறாங்களே, இவங்களாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன கூத்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ சமீபத்தில் வந்து திரு விஜய் அவர்களுடைய தந்தையான சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இன்னைக்கு. என்ன அப்படின்னா வந்து திரு விஜய் அவர்களே வந்து புசி ஆனந்த் அவர்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை. நீங்கள் நியூஸில் சொல்லி என்ன பண்ணுறது, நீங்கள் விஜய்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து நல்ல விஷயந்தாங்க. அது அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த அவர் கட்சி ஆரம்பித்து இந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒழுங்கான ஆளுமையாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய கட்சியும் நடக்கும், அவருடைய ஆட்சியும் நடக்கும். அதெல்லாம் இல்லை, வேற யாராவது இந்த புசி ஆனந்த் மாதிரி ஆட்களை நம்புகிறாங்க, அவங்க பின்னாடி தான் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளுமையாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏன் நிறைய பேர் நம்பி இருக்காங்க அவங்கள. ஸோ ஆட்சி மாற்றம் வரும், இது வந்து மாறிடும், அது வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அண்ட் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு போன தேர்தலே நம்ம வந்து அவங்கள ஜெயிக்க விடலை. நீங்கள் ஒரு லாஜிக் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பாஜகவாக போன தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க விடலை, உண்மை தானே? எந்த தொகுதியிலையுமே வந்து பாஜக வரல இல்லையா? ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தோற்று போன இடத்துக்கு வந்து ஏதாவது செய்வாங்களா? அவங்க ஜெயிச்சு ஆட்சி பண்ணக்கூடிய இடங்களுக்கே அவங்க எதுவும் பண்ணலை. வடநாட்டில் இருக்கா இல்லையா அந்த மாதிரி இடங்கள், அவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், அவர்கள் கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கே அவங்க எதுவும் பண்ணலை. நம்ம வந்து அவங்கள தோக்கடிச்சு அனுப்பியிருக்கோம். நம்மளுக்கு எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க இல்லையா? லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை அவங்க வின் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு காலி, அது மட்டும் உறுதி. ஸோ பாஜக வின் பண்ணாமல் டிஎம்கே காங்கிரஸ் அந்த மாதிரி யாராவது வின் பண்ணாங்கன்னா நல்லது. இல்லை மூணாவது கட்சியாக இருக்கக்கூடிய யாராவது வந்தாலும் நல்லது. புதுசாக இருக்கக்கூடிய பெயர் தெரியாத கட்சி வந்ததுன்னா எனக்கு வந்து அதை பற்றி விமர்சனம் சொல்ல தெரியல, பெயரே தெரியல. ஸோ கட்சி என்ன கட்சி அப்படிங்கிறதும் தெரியல, பார்க்கலாம். எல்லாருமே பிரச்சாரத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. இந்த சைட்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த சைட்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, இவருக்கு அவர் பதிலடி கொடுக்குறாரு, அவருக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது.
நிறைய விளம்பரங்களும் வருது. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அந்த விளம்பரம் தான் வருது. மொபைலை பார்த்தாலும் அந்த விளம்பரம் தான் வருது. திடீர்னு வந்து நிற்கிறாங்க. இவங்க அவங்கள விமர்சிக்கிறாங்க, அவங்க இவங்கள விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சனம் பண்ணுறது எல்லாமே சரியான விஷயம்தான். 2 கட்சிக்குமே வந்து நிறைய குறைகள் இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாடு சேஃபாக இருக்கணும்னா இங்கே வந்து பாஜக வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கே பாஜக வந்துச்சுன்னா இங்கே ஹிந்திக்காரங்களுடைய ஆட்சி தான் நடக்கும். ஏற்கனவே ஹிந்திக்காரங்களை நம்மளால சமாளிக்க முடியல. இங்கே வந்து பானிபூரி விற்க வரேன்னு உள்ளே வந்தவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு அதை வேலை இல்லாமல் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னதான் சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ சூதானமாக இருந்துக்குவோம். ஜெயிச்சா பார்ப்போம், ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான். அது வடிவேல் சொல்லுவாங்கல்ல, இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படின்ற மாதிரி. வந்தால் பார்ப்போம், வரலைனாலும் ஓகே பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் சொரணை கிடையாது. நம்ம வந்து அப்படியே தானே இருக்க போகிறோம். ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கட்டும், பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 19 மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. அந்த விஜய் படத்தில் சொன்ன மாதிரி முக்கியமான வேலையே இருந்தாலும் விட்டுட்டு போய் ஓட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.